நம்ம மூளை அறுவை சிகிச்சை தேர்வு நம்ம இருசக்கர வாகனத்துல கைலாசம் போயிட்டோம். எப்படி அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கடந்த வருஷத்துல 2 தடவை மண்டை உடஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மோட்டர் சைக்கிளே ஓட்டக்கூடாது 2 வருஷம் சொன்னாங்க. நான் எப்படியோ கைலாஷ் போகிற இது இருக்குது. என்னதுக்குன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் மோட்டர் சைக்கிளில் போகலான்னு நிர்ணயிச்சது என்னத்துக்குன்னா, யோகான்ற ஒரு விஞ்ஞானத்தை ஒரு சக்தி என்னன்னு காட்டுறதுக்காக நான் மோட்டர் சைக்கிளில் போகலான்னு நிர்ணயிச்சிட்டோம். யோகான்னு சும்மா உடல் வளைச்சிக்கிறதுக்கு பற்றி இல்லை மூச்சு பிடிச்சிக்கிறதுக்கு பற்றி இல்லை. நம்ம உயிருக்கு மூலமானது ஏதோ அது கூட நமக்கு ஒரு தொடர்பு, அது கூட ஒரு அது சமநிலையாக வச்சுக்கிறா அந்த சக்தி நம்ம கையில் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை யோகான்னு. இதனால மெடிக்கல் இதில் இது முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது நான் ஒரு அதிசயம் சொல்லலை, உயிரே ஒரு அதிசயம்தான். அந்த உயிருக்கு மூலமானது இன்னும் அதுக்கு மேலே பெரிய அதிசயம். யோகான்னா அது கூட ஒரு தொடர்பு, அது கூட இணைஞ்சு வாழ்கிற ஒரு தன்மை. இதனால இது யோகத்து பலம், யோகத்து சக்தி, யோக விஞ்ஞானத்துக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ப்ரூஃப்னு வச்சுக்கோங்க. இது முடியவே முடியாதுன்னு எல்லா டாக்டர் சொன்னாங்க. போய் நல்லா தானே இருக்கிறேன். சவாலை தாண்டி பயணிச்சது ஒரு சுவாரஸ்யம் தான். சவாலை தாண்டி நீங்க பயணிச்சு வந்திருக்கீங்க, அதோட சுவாரஸ்யம் தான். இது எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் நான் என்னுடைய அனுபவத்தில் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் போயிட்டு வந்தேன். மெடிக்கல்லாம் அவர் இது முடியவே முடியாது, எப்படி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியே இருந்தாங்க. எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோம். அமெரிக்காவுடைய இந்தியாவுடைய உற்பத்தி பொருள் இறக்குமதிக்கு 50% வரி உயர்த்தியிருக்காங்க, அமலுக்கு வந்திருக்கு. இதனால தமிழ்நாடு இந்தியாவுக்கு நிறைய பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாதிப்பு கட்டாயமாக இருக்குது, தப்பிச்சுக்க முடியாது. அதே நேரத்தில் நம்ம நாட்டுக்கு இருக்க ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை இல்லாமல் நாம் நடந்துக்க முடியாது. அதனால பாதிப்பு வந்தால் சரி, நாட்டை முன்னேற்றமாக போகிறதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும். அதே நேரத்தில் இதனால நாம் ஒரு சவாலை நம்ம முன்னாடி வந்தப்போ நாம் தோல்வி போயிட்டோன்னு இல்லை. சவால் வந்தப்போ மக்கள் உறுதியாக நினைக்கணும். ஒரு ஒரு உறுதியான நாடு, ஒரு சக்தி வாய்ந்த நாடுன்னு நம்ம இப்போ காட்டுறதுக்கு நமக்கு ஒரு இது. ஆனால் இதில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது கட்டாயம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் அரசியலுக்கு வர்றாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக விஜய் போன்றவர்கள் 2026 அது ஒன்றும் புதுசு இல்லை. உங்களுக்கு எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க. சினிமாவுக்கு தமிழ்நாட்டு ஒரு இதுக்கு தொடர்பு இருக்குது. ஆனால் மக்களுடைய விருப்பம் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். 26 யார் சார் வருவாங்க நினைக்கிறீங்க? மக்கள் எது விரும்புறாங்களோ அது நடக்கட்டும். இந்தியாவில் கிராம உற்சவ நிகழ்ச்சி விளையாட்டு போட்டி சிறப்பாக நடந்துச்சு. ஒடிசியாலையும் சேர்த்து நம்ம பண்றோம். அது மக்கள் எப்படி வரவேற்பு? ரொம்ப பிரமாதமான வரவேற்பு நடந்திருக்குது. நம்ம நோக்கம் இது 26, 27க்குள்ள நாட்டு முழுக்கமா எல்லா ஸ்டேட்லேயும் நடக்கணும்னு நம்ம நோக்கம் இருக்குது. அதுக்கு தேவையான உதவிக்கு பர்மிஷன்ஸ்க்கு எல்லாம் பார்த்துருக்குறோம். இப்போவே 27க்குள்ள கட்டாயமாக ஒரு 20 ஸ்டேட்டுக்கு மேலே கட்டாயமாக இது நடக்கும்னு என்னுடைய நம்பிக்கை இருக்குது. வரவேற்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கு. தடைகள் நீக்கட்டும், புத்தி மலரட்டும் சொல்லி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. என்னது விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் தடைகள் தகரட்டும், புத்தி தெரியட்டும், நீங்கட்டும் அப்படிங்கிற ஒரு வழக்கு குறிப்பிட்டிருந்தீங்க. அது யாரு புத்தி தெரியணும்னு சொல்றீங்க? இல்ல, கணபதி என்ன நினைச்சோ வெறும் வயிறு மட்டும் தான் பார்த்தோம். கணபதி அந்த விழான்னா நல்ல வயிறு மட்டும் தான் வளர்த்துக்கணும்னு நினைச்சோம். அவனுக்கு மண்டை இவ்வளோ பெருசா இருக்குதுன்னு மறந்து போயிடுச்சு நமக்கு. அவ்வளோ பெரிய மண்டை என்னன்னா, இதுக்கு பல விதமான இது இருக்குது. கதை எல்லாமே சொல்லுது. என்னன்னா, ரொம்ப அதிசயமான புத்தி, தெளிவான நிலை, சமநிலையான நிலைன்னு. உங்க புத்தி கூர்மையா இருந்து சமநிலையா இருந்தா
எந்த தடை வந்தாலும் அது தாண்டி போகிற ஒரு சக்தி நமக்கு இருக்குது. ஸோ இது வேற யாரோ வந்து உங்களுக்கு சரிப்படுறாங்கன்னு இல்லை. ஆனால் நம்ம புத்தி கூர்மையாக சமநிலையாக வச்சுருந்தா, தெளிவாக வச்சுருந்தா எந்த தடையும் நமக்கு தடை இல்லை. இன்றைய தலைமுறை மக்கள் உள்ள யங்கர்ஸ் வந்து சின்ன சின்ன தோல்வி கூட உங்களால் ஏற்றுக்கூடிய மனநிலைக்கு மாறி இருக்கு. அதுக்கு தானே விநாயகன் வேணும், கணபதி வேணும், கொஞ்சம் நமக்குள்ள வேணும். கோயிலில் மட்டும் இல்லை, நமக்குள்ள வேணும் கணபதி. மக்களோட அன்பு ஆர்ப்பரித்து காணப்படுது. தொடர்ந்து மக்கள் வந்து அன்பு செலுத்திட்டு இருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அன்பு உங்ககிட்ட தொடர்ந்து அன்பு ஆதரவு பெருகிட்டே இருக்கு. அது எப்படி மக்கள் செலுத்துறாங்க, நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்போ உங்களுக்குள்ள நீங்கள் அன்பாக இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்குமா, எனக்கு நல்லா இருக்குமா? உங்களுக்கு தானே நல்லா இருக்கும். அவர் ரொம்ப அன்பாக இருந்தால் அவருக்கு தானே பிரமாதமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நன்றி. Thank you.